அன்பானவர்களே வணக்கம். 4வது நாள் பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் பயிற்சியை ஆரம்பித்து வெற்றிகரமாக பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணி 3 நாட்கள் ஆயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் தெரியவும் ஆரம்பிச்சிருக்கும். ஏஞ்சல் நம்பர்ஸ் அடிக்கடி உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம். அதாவது 111, 222, 333 போன்ற எண்கள் உங்கள் கண்ணுக்கு அடிக்கடி தெரிய ஆரம்பிக்கும். அப்படி ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்கள் கண்ணில் தெரியும் போதெல்லாம் நீங்கள் எதை அடைய ஆசைப்பட்றீங்களோ அதை அடைஞ்சிட்டதா நினச்சி யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குறது தான் உங்கள் ஆசைன்னா ஏஞ்சல் நம்பரை பார்க்கும்போதெல்லாம் கார் தந்ததற்காக நன்றி யூனிவர்ஸ்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களை அறியாமலேயே கண் விழிப்பீங்க. முக்கியமாக காலையில் 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே கண் விழிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்காக கூட யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஆசை என்னவோ அதை நிறைவேற்ற சொல்லியும் யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. அடுத்ததாக 4வது நாள் பயிற்சியை பற்றி பார்க்கலாம். 4வது நாளும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் எழுந்ததும் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லிட்டு எழுந்திருக்கணும். அதே மாதிரி குளிச்சு முடிச்சதும் கண்ணாடியை பார்த்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லணும். நான் திறமைசாலி, நான் அதிர்ஷ்டசாலி, நான் புத்திசாலி, இது மாதிரி எந்த அஃபர்மேஷனை சொன்னால் நீங்கள் நம்பிக்கையாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த அஃபர்மேஷனை கண்ணாடியை பார்த்துக்கிட்டே சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் இல்லாதவங்க ட்ரெஸ் பண்ணும்போது கண்ணாடியை பார்த்துக்கிட்டே கூட சொல்லலாம். அதே மாதிரி ஹொப்பனோபோனோ ப்ரேயரையும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கேளுங்க. அதை தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் 5000 வருஷம் பழமையான மிக மிக சக்தி வாய்ந்த நீங்கள் ஆசைப்படுற அனைத்தையும் ஈர்க்க உதவுற ஒரு முக்கியமான டெக்னிக்கை தான் கற்றுக்க போகிறீங்க. இந்த டெக்னிக் புதுசு இல்லைங்க. நீங்கள் ஒவ்வொரு நொடியிலையும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆமாங்க, சுவாசந்தான் அது. தொப்பில் உயிராற்றலின் இருப்பிடமாக கருதப்படுது. அந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் விரும்புகிற விதமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு முறை சுவாசிக்கும் போதும் அந்த சுவாசம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அதனால் நீங்கள் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும்போது அன்பு, சுவாசம், நம்பிக்கை இதெல்லாத்தையும் உள்ளே இழுக்கணும். அதே மாதிரி நீங்கள் மூச்சு காற்றை வெளியே விடும்போது அவநம்பிக்கை, ஏமாற்றம், பயம் இது எல்லாத்தையும் வெளியே விடணும். இதை சாதாரணமாக சுவாசிக்கிறதால மட்டும் பண்ண முடியாது. சரியாக சுவாசிச்சாதான் இதை பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையுடைய டைரக்டர்னு நினச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கான ஸ்க்ரீன் பிளே, அதாவது திரைக்கதை எழுத போகிறது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். நீங்கள் தினமும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி திரைக்கதை எழுத ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் வாழ்க்கைக்கான கதையை எழுத ஆரம்பிக்கும். நீங்கள் தினமும் கடன் பிரச்சனை, சண்டை சச்சரவு இப்படியான இன்புட்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் கதையும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ அந்த கதையை மாற்றி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக எழுதணுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சுருந்த ஏமாற்றம், தோல்விக்கான கதையை டெலீட் பண்ணிவிட்டு நம்பிக்கை, வெற்றிக்கான கதையை அந்த இடத்துல எழுதணும். அதுக்கு நீங்கள் நியூரோபிளாஸ்டிசிட்டி, அது ஒரு பாத்வே, அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஏற்கனவே உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கிற விஷயங்களை ரீரைட் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு உதவும். ஸோ இந்த நேவல் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உங்கள் ஆழ்மனதில் ஏற்கனவே பதிஞ்சிருக்கிற அவநம்பிக்கைகளை எல்லாம் நீக்கி நம்பிக்கையை கூட்டி சீக்கிரமே வெற்றியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம 4வது நாளான இன்னைக்கு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை 111 முறை பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுறதுக்கு தயாரான பிறகு வீடியோவை தொடர்ந்து கேளுங்க. வீட்டில் அமைதியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த பயிற்சி பண்ணி முடிக்கிற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி சுகாசனா பொசிஷனில் கால்களை கிராஸ் பண்ணி உட்காந்துக்கோங்க. அப்படி உட்கார கஷ்டப்படுறவங்க எந்த பொசிஷனில் உட்காந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. முக்கியமாக முதுகு தண்டு நேராக இருக்கணும். அது எனர்ஜி பாயறதுக்கு உங்களுக்கு உதவும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் மிக மிக கவனமாக கேட்கணும். அதை கண்டிப்பாக ஃபாலோவும் பண்ணணும். வழக்கமாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது மூச்சு காற்றை நெஞ்சு பகுதி வரைக்கும் கொண்டு போயிட்டு வெளியே விட்டுருவோம். நீங்கள் குழந்தைங்க ப்ரீத் பண்ணும்போது கவனிச்சிருப்பீங்க, அவங்களுடைய வயிறு உள்ளே போயிட்டு வெளியே வரும். அது மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் ப்ரீத் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆழமாக உள்ளே இழுக்கிற மூச்சு காற்று உங்கள் வயிற்று பகுதியை சென்றடையணும். அந்த காற்றை 4 என்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மெதுவாக வெளியே விடணும். மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தேவையான அனைத்து வகை செல்வங்களையும் ஈர்க்கிறதா நினச்சி உள்ளே இழுக்கணும். அதே மாதிரி மூச்சு காற்றை வெளியே விடும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கிறதா நினச்சி வெளியே விடணும். இந்த எக்ஸசைஸை நம்ம 111 முறை பண்ண போகிறோம். அதனால் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்க இதை பண்ண வேண்டாம். இல்லை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 4-5 முறை பண்ணிவிட்டு கேப் விட்டுட்டு திரும்ப பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் காற்றோட்டமான இடத்துல உட்காந்து பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸை ஆரம்பிக்கலாங்களா? மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க.
மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க.
மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க.
மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க.
மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க.
மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க. மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. 111 முறை வெற்றிகரமாக மூச்சு பயிற்சியை பண்ணிட்டீங்க. இதோட 4வது நாள் பயிற்சி முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். எப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன நல்லது நடந்தால் கூட அதுக்காக யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அந்த நன்றியுணர்வு எல்லா விதமான செல்வ செழிப்புகளையும் உங்ககிட்ட மேலும் மேலும் கொண்டு வந்து சேர்க்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.